அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீட்டில் ஒரு பேட் ஸ்மெல் வந்துட்டுருக்கு. என்ன ஸ்மெல் வருதுன்னு எல்லாம் பார்க்குறப்போ ஒரு எலி வந்து செத்து கிடக்கு. அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஸ்ப்ரே அடிக்கலாம், இல்லைனா வந்து ஊதுவத்தி கொளுத்தி வைக்கலாம். அது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த எலியை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே போட்டோம்னா இந்த ஸ்மெல் வராமல் நிற்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எல்லாருமே நமக்குள்ளே இருக்கிற அந்த டார்க்னஸ், ஈகோ, அந்த ஒரு முடியாது, அப்படி இது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட்டு. ஸோ இந்த தாட் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த தாட்ஸ் எல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பண்ணோம்னா, அமைதியாக நம்ம வேலையை பார்த்தோம்னா நம்மளால் எல்லாமே நல்லா பண்ண முடியும். ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, எல்லாமே நான் தான் பண்ணேன், இதனால தான் நான் பண்ணதுனால தான் இந்த வேலை முடிஞ்சிச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான்ன்ற அகந்தை வந்து விட்டெழிஞ்சால் தான் நம்மளால் வந்து லைஃப்பில் நல்லா இருக்க முடியும். ஒரு குரு வந்து தவம் செஞ்சிட்ருக்காரு. ஒரு அரசன் போகிறான். அரசன் போயிட்டு, குருவே, நான் வந்து என்ன நான் சொன்னாலுமே என்னோட மந்திரிங்க யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, என் மக்கள் கேட்க மாட்டேன்றாங்க, நான் எந்த ஆர்டர் போட்டாலுமே அது வந்து ஒபே பண்ணி நடக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த குரு வந்து மெதுவாக கண்ணை திறந்து பார்த்துட்டு, நான் வந்து கடுமையான தவத்தில் இருக்கேன், ஒரு மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறியே, நான் எப்போ இறக்குறனோ அப்போ தான் வந்து உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்து நரசன் வந்து தன்கிட்ட இந்த வாளை எடுத்து குருவோட கழுத்தில் வைக்கிறாரு கத்தியை. என்ன குருவே, உங்களை சாவடிச்சிட்டுமா, அப்போ தான் நான் வந்து நல்லா இருப்பேனா அப்படின்னு கேட்குறாரு. மெதுவாக அந்த குரு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இங்கே நான் சொல்கிறது வந்து இன்னுக்குள்ளே நீ இருக்கிற அந்த ஈகோ, அந்த நான் என்ற அகந்தை, அது எப்போ ஒன்று விட்டு போதோ அப்போ தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து அவருக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது இது சொல்லுது. ஸோ நம்ம லைஃப்லேயும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி, அஃபிஷியல் லைஃப்லேயும் சரி, ஸோ நான் அப்படின்றத எப்போ நம்ம வந்து விட்டு எறிகிறோமோ அப்போ தான் நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும். வீடியோ பார்க்குறது எல்லாத்துக்கும் நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.